5 மினிட்ஸ் வித் சத்யாவில் இன்னைக்கு உள்ளே வெளியே என்ன டாபிக் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஜார் நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜார்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்கணும். அப்போ என் கையை உள்ளே விட்டு உங்களுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் சாக்லேட்ஸால் நிரம்பி இருக்கிற இந்த ஜார்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு லட்டு எடுத்து கொடுக்க முடியாது. அப்படி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க, அது மேஜிக், யதார்த்தம் கிடையாது இல்லையா? அப்போது உள்ளே என்ன இருக்கோ அதை தான் எடுத்து வெளியே கொடுக்க முடியும். தமிழில் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். சட்டியில் சோறு இருந்தால் தான் அகப்பையில் சோறு வரும். சட்டியில் ஒன்றுமே இல்லைன்னா அகப்பையில் ஒன்றும் வராது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்கல்ல. சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். சிலரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள், வன்மம் நிறைந்த வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் தான் வெளியே வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலான பட்டுன்னு அவங்க வாயிலேருந்து அப்படி வந்துடும். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவங்கள கோவப்படுத்துகிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவங்கள நிதானம் தவற வைக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாத ஆனால் என்கரேஜ் பண்ணுற வார்த்தைகள் தான் வரும். இதுதான் பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் தான் அந்த இருதயமாகிய பொக்கிஷம். அந்த இருதயமாகிய பொக்கிஷ சாலையில் என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதை தான் வெளியே கொண்டு வர முடியும்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க. இப்போது சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில வேளைகளில் கோபத்தில் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் எதிரும் புறமுமாக வீசுவாங்க. அதை இந்த சின்ன பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அதை உள்வாங்கி கொள்ளுவாங்க. இன்னொரு நாளைக்கு இந்த சின்ன பிள்ளை ஏதோ தப்பு செய்யுது, அப்போ இந்த பெற்றோர் கண்டிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து அந்த கெட்ட வார்த்தை வரும். என்ன இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு நீங்கள் இப்படி தானே சொன்னீங்க, நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அதனால நம்முடைய இருதயத்துக்குள்ளே எதை சேர்த்து வைக்கிறோம், என்ன மாதிரியான வார்த்தைகளை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுகிறீங்க, எந்த சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே உங்கள் பிள்ளைங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால தான் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, தகப்பன் எந்த வழியோ அவ்வழி மகன், இப்படியெல்லாம் தமிழில் பழமொழிகள் இருக்குது. சும்மாவா சொல்லி வச்சுருக்காங்க? ஒரு ரீசனோட தான் இல்லையா? சரி, இப்போ நீங்கள் கோபம் வரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கோபம் வரும்ப முதல்ல உங்கள் வாய்க்கு ஒரு ஜிப்பு போடுங்க. அப்புறம் நிதானமாக யோசிங்க. இந்த சூழ்நிலையில் எனக்கு கோபம் வருது, ஆனால் நான் என் கோபத்தில் வார்த்தைகளை வெளியே விடக்கூடாது, கடுமையான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, நிதானம் தவறி நான் பேசக்கூடாது, எதிரில் இருக்கிறவரை வேதனைப்படுத்தும்படியாக வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் சிந்தனையில் நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போ ஒரு நிதானம் வரும். அதுக்கு பிறகு உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசுங்க. இப்போ உங்களுக்கு கோபமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கும் கோபம் உங்களுக்கு உண்டாக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம், அதை நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரப்போகுது, நல்ல வார்த்தைகளா கடுமையான வார்த்தைகளா, அதை நீங்கள் தடுக்க முடியும். அதுதான் பாயிண்ட்டு. சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்கனவே நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை, இப்போ பைபிள்லேருந்து தேவனுடைய வசனங்களை, இப்படி நல்ல நல்ல காரியங்களெல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி வேணால் இருக்கலாம், உங்களை எப்படி வேணால் அது ப்ரெஷரைஸ் பண்ணலாம், ட்ரிகர் பண்ணலாம். ஆனால் இருதயத்துக்குள்ளே எதை நிறச்சி வச்சுருக்கிறீங்க அதுதான் வெளியே வரும் இல்லையா? இப்போ ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து
தண்ணியில் முக்கி நான் புழிஞ்சேன்னா தண்ணி தான் வரும், காஃபி வராது. எதுக்குள்ளே அதை போட்டு நான் எடுத்து முக்கி உங்களுக்கு புழிஞ்சு காட்டுறேனோ அதுதான் வெளியே வரும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இருதயத்துக்குள்ளே எதை சேர்த்து வைக்கிறோமோ, சேமித்து வைக்கிறோமோ, அதுதான் வெளியே வரும். அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே அது மற்றவங்களுக்கு, உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நீங்களும் ப்ளஸ் பண்ணப்படுவீங்க, மற்றவங்களையும் உங்களால் ப்ளஸ் பண்ண முடியும். காட் bless you.